ஓகே ப்ரோ. எதனா ஒரு பேர் எடுத்துக்கங்க. நம்ம அப்புறமா அந்த டவுட் கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி காமிங்க. ஓகே. ம். ஏயுடிஎஸ்சி அப்படியா ப்ரோ? எடுத்துருக்கீங்களா? இல்லை வேறு எதனா ஒரு பேர் கூட எடுத்துக்கங்க. ஆல்ரெடி ஆமாம். மார்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா. ஈரோ யூஎஸ்டி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் கிளியர் பண்ணிட்டாதா? ம். நீங்கள் எது வேணால் ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன என்ன ட்ரெண்டில் இருக்குது? டவுன் ட்ரெண்டில் இருக்குது ப்ரோ. டவுன் ட்ரெண்டில் இருக்கா? ம். மார்க் பண்ணுங்க. ஆமாம் ப்ரோ. இது வந்து ஹை ப்ரோ. ஃபஸ்ட்டு மந்தோட ஹை ஹை. கிடைக்குமா? என்ன ஆனால் ஹை கிடைக்கும்? ஒரு ஃப்ளிப்பு இப்போட டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது எப்படி லோ பார்க்கணும்னு சொல்லி அப்புறம் கொடுத்துருக்கேன் ஹை. நான். முதல்ல ஃபிளிப்பு ஒரு ஃப்ளிப்பு இருங்க, நீங்கள் இருங்க ப்ரோ. கிஷோர் ப்ரோ அப்புறம் ஒரு இருங்க. அதோட இருங்க, அவர் மார்க் பண்ணட்டும். அதான் சொல்லுங்க. ப்ரோ. ஒரு ஃப்ளிப்பு நடக்கணும் ப்ரோ. இங்கே ஒரு ஃப்ளிப் நடக்குது. ம். அந்த இது வேணாம். நீங்கள் ட்ரெண்ட் லைன் எடுங்க. ஹரிசாண்டல் இது வேணாம். லைன் வேணாம். ஓகேவா? ஓகே, இங்கே ஃப்ளிப்பாக இருக்குது. ஹை இது கிடைச்சிருக்கா? ஒரு ஹை. ம். அதை ரிமூவ் பண்ணுறேங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆமாம். ட்ரெண்ட் லைன் வந்து மார்க் பண்ணுங்கள். இதுக்கு வேற இது பண்ணி வைக்கல ப்ரோ. சேவ் பண்ணி வைக்கல. சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாம் ம். இதுதான் போட்டு வச்சிருக்கேன் நான். மந்தோட ஹைய ஓகே. அப்படியே இதுலேயே மைனஸ் அதோட ஸ்ட்ரக்சர் இன்னொரு மார்க் டைம் பண்ணுங்கள். ஃப்ரேமில் போனோம்னா ம். மைனஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இந்த ஐ. ட்ரெண்ட் லைனில் மார்க் பண்ணுங்கள். அதை ரிமூவ் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆனால் ஹை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன். மார்க் பண்ணணும்ல. இது ஃப்ளிப் வரும். ஃப்ளிப்பை மார்க் பண்ணுங்கள். இது ஒரு வந்துட்டு கூட ஃப்ளிப்பு. இந்த டைம் இது ஃப்ரேமில் வந்து ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணால் எந்த டைம் ஃப்ரேமில் மேஜராக இருக்கும்? மந்தோட சரிங்களா? இது வந்துட்டு மைனாக இது பண்ணோம்னா வீக்கோட வீக்லி ஐயா மேஜராக இருக்கும். இருக்குமா? ம். போங்க, வீக் போங்க. ஆமாம் ப்ரோ. இப்போ மார்க்கெட் எதுக்காக மேலே போகிறாங்க சொல்லுங்கள். இங்கே ஒரு இம்பேலன்ஸ் கவர் பண்ண போகிறாங்க. சரி, ஓகே. இம்பேலன்ஸ் கவர் பண்ண போகிறாங்க. வேறு எதுக்காக போயிட்டு கீழே வருவாங்க? இந்த ஹையை டச் பண்ணிட்டு இது ஒரு ஜோனா மார்க் பண்ணலாமா ப்ரோ? இந்த ஜோனை டச் பண்ணிட்டு கீழே ரெண்டுமே வரலாம். ஈக்குவலாக தானே நீங்கள் ஜோனாக மார்க் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த இம்பல்ஸுக்கு 50 to 60 பிரேக் பண்ணியிருக்காங்களா? அதனால் வந்து எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. ஆமாம் ப்ரோ. அதனால் எக்ஸ்ட்ரீமில் இருந்து என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரீம் ஹையிலேருந்து டவுன் எக்ஸ்ட்ரீம்லேருந்து டவுன் வரும். டவுன் ஆகும். டவுன் வருமா? ம். ம். ஓகே. இதில் இருக்க மைனஸ் செக்ஷன் மார்க் பண்ணுங்க. இது ஒரு ஃப்ளிப்பு ப்ரோ. கீழே இருக்குது. இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. அப்படியே ஃப்ளிப்பாக போய் இது ஒரு ஃப்ளிப்பு. மார்க் பண்ணுங்க. இது ஒரு ஃப்ளிப் ப்ரோ. ஓகே. அதோட லோ எது? இது அதோட லோ இது ப்ரோ. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதுவா ஆயிடுச்சு. இல்லைன்னா அது அப்போ கீழே இது வந்து இருக்கிறதா? இது லோ. இது வந்துட்டு இதுக்கு இது லோ ப்ரோ. இது பிஓஎஸ் லாங் லாஸ்டிங் லோ எதுன்னு பாருங்க. இது லோ ப்ரோ. அந்த ஸ்ட்ரக்சரோட இம்பல்ஸ் மார்க் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரக்சரோட தான். எஸ். இதுலேயே வந்துட்டு ஸ்ட்ரக்சர் தெரியுது ப்ரோ. இது வந்துட்டு இது வந்து டேவோட லோ. ஓகே. டேவோட லோ. இதுலேயே பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸும் இதுலேயே தெரியுது. தெரிஞ்சதுன்னா நீங்கள் மார்க் பண்ணலாம். இல்லை வந்து டெய்லி கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? 4 ஹவர்ஸ் அலோடு ப்ரோ. கரெக்டாக அது மேலே வந்து ஒரு ஃப்ளிப் நடந்திருக்கா கரண்ட்டாக?
ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் ஃப்ளிப் இங்க ஆயிருக்குன்னு பாருங்க. லோ மார்க் பண்ணணும், ஹை மார்க் பண்ணணும்லாம் பார்க்காதீங்க. ஓகேவா? ஓகே. அப்ப ஃபஸ்ட்டு எங்க இங்க ஃப்ளிப் வந்துட்டு ஆயிருக்குன்னு பாருங்க. 4 ஹார்ஸ் கடைசியா இல்ல இந்த நீங்க ஃபிளிப் இங்க நடந்திருக்கு ப்ரோ. டெய்லி போய் மார்க் பண்ணீங்க இல்லைனா இது வந்துருங்க. ரிமூவ் பண்ணுறேங்க. 4 ஹவர்ஸ் லைன் இருக்குல்ல, ரிமூவ் பண்ணுறேங்க. நம்ம டெய்லி போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள். இது வந்து இந்த லோ ப்ரோ. ஃபஸ்ட்டு லோ மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ளிப் எங்கே இருக்குது? இங்க இருக்கு ப்ரோ ஃபிளிப்பு. கரெக்டா இது? பொறுமையாக பாருங்கள். இது இது ஒரு ஃபிளிப்பு, இது ஒரு ஃபிளிப்பு, அதுதானே சொல்லணும். தெரியுதுண்ணே உங்களுக்கு? இது ஒரு லோ. மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்பை எங்கே இருக்குன்னு பாருங்கள். லோ மார்க் பண்ண வேணாம் ப்ரோ நீங்கள். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப் எங்கன்னு பாருங்கள். மார்க் பண்ணுங்கள். இப்போ அதோட லோ மார்க் பண்ணுங்கள். இது 4 ஹவரா? அது எப்படி 4 ஹவர் லோன்னு சொல்லுவீங்க? 4 ஹவர். இப்படி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு இது வந்து அந்த ஹையிலிருந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹை பிரேக் பண்ணுச்சா, ரெக்டாங்கிள் டூல் எடுங்க. அப்போ வந்துட்டு இது வரும் ப்ரோ. இது வந்து தான் இதுதானே low வருமா? சொல்லணும். ஏன் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க? தெரியுதுல்ல உங்களுக்கு? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ இதுக்கு ரீடெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எது ரீடெஸ்ட் செக் பண்ணுறீங்க? ஹை கிடைச்சிச்சா உங்களுக்கு? இங்க ஐ இருக்கு ப்ரோ. அது எப்படி ஹைன்னு சொல்கிறீங்க? இந்த இம்பல்ஸ் இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் ஆயிட்டு வருது. ஒரு ஹை ஃபைன் பண்ணோன்னா என்ன ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? ஒரு ஐ ஃபைன் பண்ணா ஒரு ஃபிளிப் வந்து ஒரு லோ நடக்கும். கிடச்சிதா அப் ட்ரெண்டாக இருக்கும்போது ஒரு ஹை ஃபைன் பண்ணணும்னா என்ன ரூல்? ஒரு ஃபிளிப்பு ஒரு பிஓஎஸ் நடக்கணும். இந்த இடத்துல நடந்திருக்கான்னு பாருங்க. அது ஒரு ஃபிளிப்பு இங்கே பிஓஎஸ் ஆயிருக்கா? ஜூம் பண்ணி பாருங்க. இல்ல ப்ரோ. ஆகலையா? இது மட்டும் தான் வச்சு ஆகல ப்ரோ. அப்புறம் எப்படி எடுப்பீங்க சொல்லுங்க. ஓகே. அப்போ இன்னும் 4 ஹவர் போய்க்கலாமா? இது 4 ஹவர். ஓகே. இப்போ இது வந்துட்டு ஒரு இம்பல்ஸாக இருக்குமா ப்ரோ? இது என்ன டைம் ஃப்ரேமு? அதுக்குள்ளே பார்க்கக்கூடாது நீங்கள். இம்பல்ஸ் எது? 4 ஹவர் இம்பல்ஸ் எது? இதுக்குள்ளே தான் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? 4 ஹவரில் ஒரு மைனஸ் செக்சர் மார்க் பண்ணால் எந்த டைம் ஃப்ரேமில் மேஜராக இருக்கும்? போங்க 4 ஹவர் போங்க. இந்த டைம் ஃப்ரேமில் ஒரு மைனஸ் செக்சர் மார்க் பண்ணால் எந்த டைம் ஃப்ரேமில் மேஜராக இருக்கும்? 15 மினிட்ஸில். 15 மினிட்ஸ்லையா? மார்க் பண்ணுங்க. இது ஒரு ஃப்ளிப்பு. 15 மினிட்ஸ் ஃப்ளிப்பு. ஓகே. அதோட லோ இது. ஓகே. மார்க் பண்ணுங்க. இன்னும் உடைக்கல ப்ரோ. அது அப்படியே பிரேக் ஆகலையா? இங்க இருந்து என்ன ஆகலாம்? பிரேக் ஆகல. இங்கிருந்து இந்த ஹைக்கு போகலாம். இங்க என்ன இந்த இல்ல ஹைக்கு ஃபர்ஸ்ட் போலாமா? இந்த சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதை உடைச்சாதான் இந்த ஹைக்கு போக முடியும். எந்த ஹை? மேல இருக்க ஹையா? மேல இந்த இருக்கிற ஹை. எஸ் எஸ். என்ன ஏன்னா அதுதான் இதை வந்து இதை ஒரு உடைச்சு மேஜரா இதை இது அதுக்குள்ள இருக்க இதை மைனஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுக்கு மேல காமிச்சீங்களே ஓகே. அதுதான் மேஜர். ஓகே புரியுதுங்களா? ப்ரோ. இப்போ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நான் 15 மினிட்ஸ்க்கு போகலாம். சரி ஓகே போங்க.
வேணாண்ணா எலிப்ஸ் வேணாம். போங்க ஸ்ட்ரைட்டாக அதுக்குள்ளே இங்கே போங்க. வந்துட்டு இங்கே நமக்கு தெரியுதுல்ல ப்ரோ, இங்கே மார்க் மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிக்கங்க. நம்ம. இப்போ இந்த ஹை பிரேக் 15 ஆனாதான் மினிட்ஸ். ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுமா? அதுலேயும் என்ன பண்ணலாம்? இது எப்படி 15 மினிட்ஸ் ஹைன்னு போடுவீங்க? 15 மினிட்ஸ் ஹை மேலே இருக்கு. இது ஐ சொல்றீங்களா? இது விக்கு வந்துட்டு விக்கு அதோட மைனர் மேலே சொல். மேலே வரையும் இருக்கு அது பாருங்க இங்க விக்கு. இங்க இருக்கு. அதுதான் 15 மினிட்ஸ் ஹை. 15 மினிட்ஸ் இம்பல்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்ன டைம் ஃப்ரேம்? 5 மினிட்ஸ் ஓடுது ப்ரோ. அப்புறம் எப்படி 15 மினிட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க? இப்போ 15 மினிட்ஸ் ஓகே. போங்க. இது ஜூம் அவுட் பண்ணிங்க. ஓகே, இதில் இருக்கிறது மார்க் பண்ணுங்க. இப்போ இது கரண்ட்டாக ஒரு என்ன ட்ரெண்டில் இருக்கு இப்போ? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்டாக இருக்கா? மார்க் பண்ணுங்க. இப்போ டவுன் ட்ரெண்டோட இப்போ மேஜரான ஃபிளிப் இது ப்ரோ. மார்க் பண்ணுங்க. மைனர் ஃபிளிப். மேஜராக இருக்குதுன்னா பார்க்கணும், அதுக்கப்புறம் மைனர் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இது வந்துட்டு 5 மினிட்ஸோட ஃபிளிப்பு. அதோட ஹை எங்கே இருக்கு? அதோட இங்க இருக்குது. மார்க் பண்ணுங்க. இப்போ இதில் பார்க்கும்போது இப்போ என்ன தெரியுது? இந்த இப்போ பார்க்கும்போது அப் ட்ரெண்ட் மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. ஓகே, இந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ் செக் பண்ணால் 50 to 60 பிரேக் பண்ணியிருப்பாங்களா? செக் பண்ணுங்க. ஆமாம் ப்ரோ. என்ன பிரேக் ஆயிருச்சு. 70% மேலே. அப்போ ஆமாம் ப்ரோ. கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஆமாம் ப்ரோ. 5 மினிட்ஸோட ஹைக்கு மேலே. 5 மினிட்ஸோட ஹைக்கு 5 மினிட்ஸ் ஹை வரையும் போகலாமா? இப்போ எதுக்காக இங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுறாங்க? ரீசன் சொல்லுங்க. இப்போ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப் ட்ரெண்டுக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே ரீடெஸ்ட் வரமா? செக் பண்ணுங்க. கரெக்டாக மார்க் பண்ணுங்க. ஜோன் மார்க் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணுங்க. ஃபெப் 2. ஓகே, இப்போ கரெக்டாக வந்து டவுன் ட்ரெண்டாக வந்து இருக்கா? ஆமாம் ப்ரோ. இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு பை பண்ணணும்னா எப்படி வந்தால் நான் பை பண்ணலாம்? பாத்தில் மார்க் பண்ணி காமிங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒரு பை என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எப்படி வந்தால் நான் ஒரு பை போகலாம் இந்த ரீடேஸ் ஏரியாவிலேருந்து? ப்ரோ இது ஸ்ட்ரக்சராக இல்லை ப்ரோ. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சராக இல்லையா? ரொம்ப இதாக இருக்குது. ஒரே இதாக இருக்குது. ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் கிரியேட் வந்திருக்கு. பொறுமையாக பாருங்கள். மேலே இருந்தே நீங்கள் வந்து பார்த்து கூட போட்டு பார்க்கலாம். இப்படி போட சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலை நான். ஓவராலாக போடுங்க. மேலே இருந்து எஸ் இங்கேருந்து கீழே வந்திருக்காங்களா? அகைன் மேலே போயிருக்காங்களா? அப்படியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்க கீழே. இப்போ இது பண்ணுங்க, எப்படி வந்தால் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு. இப்படி பண்ணால் பை போயிடலாமா? இல்லை ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு ஃப்ளிப்பு இது மைனராக இதில் உடச்சிருந்ததுன்னா இந்த இடத்துல என்ன நடக்கணும்? ரீடேஸ் ஏரியாவில் என்ன கன்ஃபர்மேஷன் வரணும்? ஸ்ட்ரக்சராக வரும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்போது கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்ப்போம் ப்ரோ. ஸ்ட்ரக்சர் வரும்போது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்ப்போமா, இல்லைனா வந்து ஜஸ்ட் கேண்டில் பார்த்துட்டு போவோமா? கேண்டில் பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம் ப்ரோ. கேண்டில் பார்த்துட்டு போவோமா?
இல்லை ஒரே இதாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் தான் வந்திருக்கு. அப்போ என்ன பார்க்கணும்? ஒரு ஃப்ளிப்பு ஒரு பிஓஎஸ் பார்ப்போம் நம்ம. மார்க் பண்ணுங்க, மார்க் பண்ணி காமிங்க. இப்போ டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு. இப்படி ஆனால் எடுக்கலாம் ப்ரோ. ஒரு இன்னும் 50 to 60 டேப் பண்ணலையே. இதை இங்கே டேப் பண்ண, இங்கே டேப் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கணும். பிஎஸ்சி நடக்கலையே, இங்கே ஃப்ளிப்பு தானே நடந்திருக்கு. ட்ரெண்டே ஒன்றும் சேஞ்ச் ஆகலையே. என்ன ஆச்சு? ட்ரெண்டு இப்படி நடந்தா சேஞ்ச் ஆகணும்ல. அப்படி நடந்தால் நம்ம எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்படி நடந்ததுன்னா நெக்ஸ்ட் ஒரு ஹையை வந்து எடுத்துடுறாங்களா, அந்த ஹை எடுத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃப்ளிப்பு பிஓஎஸ் நடந்ததுன்னா அப்போ தான் நம்மளால் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும். புரியல திருப்பி சொல்லுங்க. இப்போ இதை எடுத்தா ஹை எடுத்தோன்னா அப்புறமா ரீடெஸ்ட் வரணும். மேஜர் ஹை எடுத்தால் என்ன ஆகும்? ஓவராலாக ஃப்ளிப்பே நடந்துருமா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரே கிரியேட் ஆகிடுதா? இந்த ஐ எடுத்தோம்னா அப்போ வந்துட்டு இது பிஓஎஸ் மாறிடும். பிஓஎஸ் மாறினதுக்கப்புறம் இந்த ஐக்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்களா, எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா? இதில் வந்து ஒரு மேஜர் ஹை எங்கே ப்ரோ இருக்குது? நம்ம ரீடெஸ்ட் செக் பண்ணோம்ல, எங்கே இந்த ரீடெஸ்ட் செக் பண்ணோம்? லோ டு ஹை ஜூம் அவுட் பண்ணுங்க. ஹை எங்கே இருக்குது? லோ டு ஹை செக் பண்ணி ரீடெஸ்ட் ஏரியா. இங்க இருக்கு, ஹை இங்க இருக்கு, ஹை இங்க இருக்கு ப்ரோ. அந்த ஹை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆகணும்? நம்ம என்ட்ரி எடுத்து ஆகணும். ஓகேவா? அந்த ஹை எடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரேடே நம்மளுக்கு மிஸ் ஆகிடும். அந்த ட்ரேடு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சரே பிரேக் பண்ணிவிட்டு ஓவரால் இம்பல்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? அந்த பார்த்து போட்டு வச்சுருக்கீங்களே பேக் பேக் எடுத்துவாங்க, அப்படியே எடுத்துனாங்க. இப்போது மேலே வந்து ஹை மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஹை மார்க் பண்ணுங்கள். அந்த ஹை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஆகும்னா ஒரு ஃப்ளிப்பு பிஓஎஸ் நடந்துச்சா, ட்ராக் பண்ணிடுவீங்களே லைன் வந்து மேலே வரையும் ட்ராக் பண்ணிடுவீங்களே, கீழே எடுத்துனாங்க, இன்னும் கீழே எடுத்துனாங்க. ஹை பிரேக் பண்ண மாதிரி இருக்கணும். இன்டர்னல் ஹை, எஸ் இன்டர்னல் ஹை வந்து அதை டேப் பண்ணாதீங்க. அதை டேப் பண்ணிங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரே வந்து ஃபார்ம் ஆகிடும் ப்ரோ. சேம் ஐ வச்சாவே வந்து என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுல்ல. புரியுதுங்களா? இப்போ இங்கே வந்து ஃப்ளிப்பு பிஓஎஸ் ஆயிடுச்சா, மார்க் பண்ணுங்க. ஒரு ஃப்ளிப்பு ஒரு பிஓஎஸ் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? இதுக்கு 50 to 60% நம்ம வெயிட் பண்ணுவோம். ம் 50 to 60 டேப் ஆன அப்புறமா என்ன கன்ஃபர்மேஷன் பார்ப்போம்? கேண்டில் கன்ஃபர்மேஷன். வேற என்ன கன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணோம். இம்பேலன்ஸு வேற சப்ளை டிமாண்ட் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. சப்ளை அண்ட் டிமாண்ட் எல்லா கன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம எடுக்க போகிற ட்ரேடுக்கு வந்து ஒரு 3 or 4 கன்ஃபர்மேஷனாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ப்ரோ. இப்போ கீழே பண்ண ப்ரோ இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ கீழே வந்துட்டு இப்போ டவுன் ரீடெஸ்ட் ஏரியாவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம போகலாமா? இப்போ இந்த கேண்டில் இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர் வந்துருக்குல்ல. ஸோ நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சர் வரும்போது கேண்டில் பார்த்துட்டு போகக்கூடாது. இந்த கேண்டில் எதுக்காக இருக்குன்னா
மேலே போயிட்டு அகைன் இன்னொரு ஃப்ளிப் வைக்கிறதுக்காக கூட இருக்கும். ஓகே. சரிங்க ப்ரோ. இப்ப நான் வந்துட்டு இதுல நான் வந்து 15 மினிட்ஸ்ல பார்க்குறேன். இப்போ 5 மினிட்ஸ்ல போயிட்டு ஒரு ஃப்ளிப்பு, ஒரு விஓஎஸ் நடந்தா நம்ம எடுக்கலாமா? இப்போ வந்துட்டு எனக்கு இங்க வந்துட்டு இங்க பாருங்க. ம் ஒரு ஃப்ளிப்பு, இது ஒரு பிஓஎஸ் பிஓஎஸ். ஆயிடுச்சா? இந்த பிஓஎஸ் எதுக்காக இருக்கும்? இன்டர்னல் செக்ஷனை மார்க் பண்ணோமா? அதுக்கு ரீடெஸ்ட்காக இருக்கும். ம் இன்டர்னல்னா இந்த இதுக்கு சொல்றீங்களா? எஸ். அந்த ஓவரால் ஹை இருக்குல்ல, இந்த ஐ மேலே சொல்றீங்க. இருக்க ஹை, மேலே இருக்க ஹை. இந்த ஐ சொல்றீங்களா? ஆமாம், அதுக்காக ஓ, ரீடெஸ்ட் போவாங்க. ஓகே. சப்போஸ் இப்போ வந்துட்டு இதை பிரேக் பண்ணா சாரி சொல்லுங்க. இதை பிரேக் பண்ணாதான் வந்துட்டு ஆமாம், இந்த ஓவராலாக மேலேயே சேஞ்ச் போவாங்க. ஆகும். இதுக்கே போவாங்கிறீங்க. ம் புரியுதுங்களா? அப்போ சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் ரீடெஸ்ட் ஆயிட்டான் ப்ரோ. இங்கேருந்து மேலே போயிட்டு திருப்பி வரலாம்ல? ம் நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க போகிறோம். நம்ம திரும்பி வந்தாங்கன்னா ஓகே. நம்மளுக்கு வந்து அல்டிமேட்டாக என்ன போகணும்? மேலே வரையும் போகணுமா? மேலே மேலே வரைக்கும் போகணும். அது வரையும் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? சம்டைம்ஸ் அதான் சம்டைம்ஸ் எப்படின்னா ப்ரோ, நான் இங்கே வந்துட்டு ட்ரேட் போட்டு எனக்கு வந்து இங்கே ட்ரேட் கிடைக்கல. இப்படி நான் தள்ளி வைக்கிறேன்னா எஸ்எல் இப்படி கீழே வைக்கணும். எஸ்எல் கீழே தான் வைக்கணும். இப்போ வந்துட்டு 1:2 வரமாட்டேங்குது. ஸோ மேலே வச்சோம்னா இங்கே டச் ஆகிட்டு அப்படியே அந்த திருப்பி ஹை கீழே தாண்டி வந்து போகிறீங்களே, ஹை தாண்டி போகும்போது வந்து என்ன ஆகுனா, நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளிப் வச்சுட்டு உடனே வந்து கீழே வரதுக்கும் சான்ஸ் இருக்குது, அப்படியே மேலே கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால எப்பவுமே வந்து ஒரு ஹை இல்லைனா லோ டார்கெட்டு. ஓகேவா? இப்போ இது வந்து 1:2 என்ன வருது? 6 தான் வருதா? அப்போ என்ன பண்ணணும்னா வந்து 1:1 வந்தோன்னா வந்து இது பண்ணுறேங்க, பிரேக் ஒன் பண்ணுறேங்க, இல்லை டேக் பொசிஷன் பண்ணுறேங்க. எஸ்எல் எடுத்துகிட்டு வந்து என்ட்ரியான வச்சுருங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் ரன் பண்ண விடுங்க, ரிஸ்க் ஃப்ரீயில். ஏன்னா நம்மளோட ஆக்சுவல் டார்கெட் வரணும்ல 1:2. ஆமாம் ப்ரோ. புரியுதுங்களா? அதனால சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே 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 நீங்கள் இதில் ஒரே ஒரு டவுட் ப்ரோ. ஏயுடி யூஎஸ்டியில் இதில் வந்துட்டு இங்கே என்ன ப்ரோ நான் தப்பு பண்ணியிருக்கேன்? இது வந்துட்டு நான் எனக்கு இந்த லோ வரைக்கும் வரும் நான் இது பண்ணேன். ஏன்னா வந்துட்டு இங்கே ஒரு கேண்டில் வந்து பெரிய கேண்டில் இருக்கனால ஸோ இங்கே வரும் நான் இது பண்ணேன். வந்து தான் போயிருக்காங்களே மேலே. எக்ஸ்ட்ரீம்ல என்ன பார்க்கணும்? பைக் தானே பார்க்கணும். ஆனால் ஃபுல்லாக கவர் ஆகலை ப்ரோ இது வரைக்கும். என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போனீங்க செல்லு? நான் இது கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்தேன் ப்ரோ. கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இந்த கேண்டில் வந்துட்டு பியரிஷ் கேண்டில் வந்துச்சு கீழே. கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கீங்களா? கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகும்போது என்ன சொல்லியிருக்கேன்? லோ டு ஹை செக் பண்ணுங்க. 9 o'clock இருக்கா? ஆமாம் ப்ரோ. அந்த லோ டு ஹை செக் பண்ணுங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதில் போய் மாட்டிக்கூடாது. கேண்டில் பார்த்துட்டு போகும்போது நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளிப் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வந்து இந்தமாரி ஸ்ட்ரக்சருக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம எப்போவுமே செக் பண்ணி பார்த்துக்கணும், ரியாக்ட் ஆகுறாங்களா இல்லை 50 to 60 பிரேக் ஆகுறாங்களான்னு. ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? அதுக்குள்ளே நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா நான் வந்து அதெல்லாம் நான் சொன்னேன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் சிம்பிளாக நான் சொல்லி வச்சுருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்தமாரி வந்து 50 to 60 பிரேக் ஆகுறாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க? இந்த எக்ஸ்ட்ரீம் லோ வரையும் வர போகிறாங்க. அப்போ தாராளமாக நம்ம ரன் பண்ண விடலாம்ல. இப்போ ரியாக்ட் ஆகிறாங்கன்னா அழகாக என்ன பண்ணிட்டாங்க, நம்ம எஸ்எல் எடுத்துட்டாங்க. மேலே போக போகுதுன்னு தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். அப்படின்லாம் வந்து டேக் பார்சல் பண்ணிவிட்டு விட்டுடணும். புரியுதுங்களா? டேக் பார்சலும் சரி, இல்லை பிரேக்கனும் சரி. இப்போ திருப்பியும் இந்த I2 லோக்கு திருப்பி ரீடெஸ்ட் வந்திருக்கான் ப்ரோ. இப்போ கரெக்டாக பார்க்குறீங்க. என்ட்ரி எடுக்கும்போது பார்க்கணும்ல. என்ட்ரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் இருக்காது ப்ரோ. ஆனால் எனக்கு கேண்டில் வந்துட்டு செல்லாக வராங்கன்னா வந்து அது எதுக்காக செல்லாக வராங்கன்னு பார்க்கணும் ப்ரோ. ஓகேவா? அதுதான் மெயின். மார்க்கெட் வந்து செல் ஆகுதுன்னா எதுக்காக செல் ஆகும்? ஒரு இம்பல்சிவ் ரீடெஸ்டாக இருக்கும், இல்லை வந்து எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்காக இருக்கும். நம்ம வந்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்ல, என்ன ட்ரெண்டுன்னு. அப் ட்ரெண்டாக மேலே போயிட்டுருக்கு. அப்போது கீழே இருந்து என்ன பண்ணுறாங்க?
பையிங் ரிஜெக்ஷன் தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பை பைக் என்ட்ரிக்கு தான் மட்டும்தான். பார்க்கணும். சொல்லுங்க. அதனால தான் இன்னைக்கு ஃபுல்லா இந்த ட்ரேடே எடுக்கல. இதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நானு. தெரியுங்களா? நியூஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு பாருங்க. 18 மேலே இங்க இருக்கு. ப்ராப்பராக எக்ஸ்ட்ரீம் லோவில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிருக்காங்களா? பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து நியூஸ் வந்து அவாய்ட் பண்ணிங்க. ஓகேவா? எல்லாமே ரியாக்ட் ஆகும். அவாய்ட் பண்ணுறது நல்லது சில நியூஸ்லாம். ஓகேவா? இல்ல சொல்லியிருப்பாங்க ப்ரோ, தனுஷ் bro. இங்கே நான் வந்துட்டு அதுதான் நீங்கள் அங்கே என்ட்ரி எடுத்துட்டேன். எடுத்திருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி நான் சொல்கிறேன் நான். ம் 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 ம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளிப் ஆகிட்டு எக்ஸ்ட்ரீமில் வந்திருக்காங்கல்ல, அது சொல்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகேவா?